வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விரைந்து உணர்வு உறவு. அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாக செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமான் இருக்கின்றான், அவர் கீழே ஒரு பணியாளன் இருக்கின்றான். எதற்காக அந்த பணியாள் அங்கே வேலைக்கு சேர்ந்தான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கிறான், வேலையாக இருக்கின்றான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு. திட்டமிட்ட முறையில் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கிறோம். உறவு என்பது அத்தகையதென்று. இவன் எஜமானுக்காக வேலை செய்கிறான். வேலையாளுடைய பணிகளை எல்லாம், அவற்றின் பயன்களை எல்லாம் அந்த எஜமான் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமானின் பணியாளனுடைய உயிரோடு ஒன்றி விடுகின்றான். அன்பு கொள்கிறான். அவனுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். இந்த இடத்திலே தான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானிடம் ஏற்பட்ட பிறகு ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளனிடம் என்ன ஏற்படும் என்றால் அவனுக்கு அதே உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம். அந்த தோய்வானது இரண்டற்ற இருக்க வேண்டும். அருள் தந்தை வாழ்க வளமுடன்.